மக்களே, குக்கு வித் கோமாளி சீசன் 7 எபிசோட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. டிவியில் நிறைய பேருக்கு டெலிகாஸ்ட் ஆயிருக்காது. மறக்காம இன்னைக்கு சாயந்தரம் 9:30 மணிக்கு நீங்க அந்த ஷோவை போய் பார்க்கலாம். பட் நான் ஹாட் ஸ்டார்ல பார்த்துட்டு என்னென்ன தருணங்கள்லாம் நடந்தது, அதுல என்னென்னலாம் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்த்துட்டு மறக்காம சேனலுக்கு ஒரு லைக்கும் ஐப்போ தட்டிருங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது, இந்த ஷோ ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த கிராசரிஸ் இருக்கிற ஏரியாவில் தேடிட்டு இருக்காங்க. புகழ் வந்து எங்க கோ அங்கர், எங்க ரக்ஷன் எங்கன்ற மாதிரி ஃபோன் பண்றாங்க. ரக்ஷன் தான் இந்த ஷோல இல்லையே, அங்க ரக்ஷன் இல்ல, ஒரு ஆங்கரை ரெடி பண்றோன்ற மாதிரி சொல்லி ஒரு ஆங்கரை ரெடி பண்ணி அனுப்புறாங்க. ஜோயாவோட என்ட்ரி பாட்டு போட்டு ஜோயா வந்தாங்க. பட் எனக்கு என்னன்னா, ஜோயாவோட அந்த ப்ரோமோல வந்த ஒரு சில டைலாக் கட்டு என்ன, உங்களுக்கு மகிழ்ச்சி நாங்களும் மகிழ்ச்சி, நீ எல்லாம் வந்து ஒண்ணுமே தெரியாத ஆளா வருவேன்னு பார்த்தேன், பாட்டுலாம் போட்டு மாசா என்ட்ரி குடிக்கிறீங்களே, மகிழ்ச்சி அப்படின்னு பேசினாங்களே, அந்த செக்மெண்ட் எங்கடா காணும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஃபுட்டேஜை கட் பண்ணி தூக்கிட்டாங்க போல. அது ப்ரோமோக்காக மட்டுமே அந்த ஃபுட்டேஜ் போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சுங்க, சீரியஸா அது கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இதுல வேற போன வீடியோ போட்ட உடனே நீ ஜோயாவோட ஃபேனா அப்படின்ற மாதிரி கேட்டு, எங்க அந்த பொண்ணு பேசுறதும் அது ஒரு ஃபன்னா நல்லா இருக்குங்க, அதனால ஜோயாவோட ரசிக்கும்படி இருந்தா ரசிக்கலாமே அப்படின்றது தான். அதுங்காட்டியுமே ஜோயாவோட ஃபேனா இதோட ஃபேனான்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் என்னத்த சொல்றது. ஜோயாவோட என்ட்ரி கொடுத்து முடிச்சோன்னே அடுத்து ஓஜி ஆங்கர் மாக்காப்பாவோட என்ட்ரி உள்ள வந்த உடனே ஆரம்பிக்கிறாங்க. அதுலயே ஃபர்ஸ்ட் ஜோயா சொல்லிட்டாங்க, இந்த சீசன்ல டபுள் குக் டபுள் கேஸ் ஸ்டவ் அப்படின்ற மாதிரி 2 கேஸ் ஸ்டவ். ஃபர்ஸ்ட் எல்லாம் பர்னர் வந்து 2 இருக்கும், 2 தான் இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, 4 பர்னர், 2 4 வச்சிருக்காங்க. ஏன்னா டபுள் குக் இல்ல. ஸோ அட் அ டைம் இந்த வாட்டி குக்கிங்ல நிறைய காம்படிஷன் வந்து ஹெவியா வைக்கிறதுக்கான பிளானிங் இருக்குது. அதன் மூலியமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மாக்காப்பா வந்தவனே 3 செஃப்பை வெல்கம் பண்ணாங்க. அதுல வரும்போதே 3 பேரும் ரோசாவோட அந்த பாக்கெட், இங்கிருந்து ரோசாய்டு அப்படின்ற மாதிரி ரோசாவை எடுத்துட்டு, ஏன்னா ரோஜா மேடம் வராங்களே, அதனால ரோஜா மேம் வெல்கம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அவங்கள வெல்கம் பண்ணி ஒரு பாட்டு போட்டு அவங்க டான்ஸ் ஆடி வெல்கம் பண்ணதா இருக்கட்டும், அதுல மாத்தி மாத்தி ரோஸ் கொடுத்ததா இருக்கட்டும்ட்டு. அதுல எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்குமா. ஸோ இங்கே நான் நிறைய டிஷ்ஷஸ் நான் சாப்பிட போறேன், அந்த விதத்துல நான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்றது கேட்டேன். ஆனா இதுல அந்த ஒரு ட்ரிபிள் இது போட்டிருக்காங்கல்ல, அந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பஞ்ச் டைலாக் மாதவண்டி பேசினாரு, அதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அவரும் வந்து நான் இப்படி பேசுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இதை அவரும் வந்து ஒரு விதமா இப்ப எனக்கு வர அவர் பார்த்தா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அவர் ஜட்ஜ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆக மாட்டேங்குது. அவரும் ஒன் ஆஃப் த கோமாளி மாதிரி அப்படின்ற மாதிரி தான் போ ஆயிடுவாரோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. இதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க. ஓகே, அடுத்து இன்னொரு பக்கம் ஒவ்வொரு கோமாளிகளோட என்ட்ரி. இந்த கோமாளி, இந்த டபுள் ட்ரபிள் கோமாளி இன்ட்ரோ பண்ணாங்க. நான் தான் சொன்னேனே, கோமாளியை பத்தி என்னோட ஒப்பீனியன், புது கோமாளிகளை ட்ரை பண்ணியிருக்கலாம். அந்த பழைய கோமாளிகள் ஏதாவது ஒரு எபிசோடு 2 எபிசோடு எடுத்துட்டு வந்தா ஓகே, அவங்களே எல்லா எபிசோடையும் எடுத்துட்டு வர மாதிரி பார்த்தா நாட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றது தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சுனிதா அண்ட் மிர்ச்சி சிவா, 2வது வந்து அதுல குறிப்பா சுனிதா ரோஜா மேடம் கூட ஒரு டான்ஸ் ஆடணும்னு அங்க பழைய பாட்டு போட்டு ஒரு டான்ஸ் ஆடின விதமான இருக்கட்டும். அதுலயும் குறிப்பா 180க்கு மேல படம் நடிச்சிருக்காங்களாமே. பழைய படம் நான் பார்த்துருக்கிறேன், ஆனா 180ன்றது எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. வேற பேரு ஆக்டர் தாங்க, 180லாம் இப்ப கஷ்டம். அப்பவே அவளை நடிச்சிருக்காங்கன்னா பெரிய ஆள் தான். அண்ட் தென் டாலி அண்ட் தங்கதுரை ஒரு பேராவும், புகழ் அண்ட் சௌந்தர்யா ஒரு பேராவும் உள்ள வந்துட்டு டிஸ்கஷன் நடக்கும்போது கரெக்டா இவரை அனுப்புறாங்க. அடுத்து அது ராமர் அனுப்பிச்சோன்னா அவருக்கு வந்து பேர் இல்லை, எல்லாரும் பேர் அனுப்புறீங்க, எனக்கு மட்டும் பேரே இல்லாம இருக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து சொல்றாங்க. அதுல குறிப்பா இப்படி இங்க டிஸ்கஷன் போறதுக்கு முன்னாடியே சௌந்தர்யா ஒரு டைலாக் சொல்லுவாங்க, எனக்கு வந்து பேர் இல்லாம வந்துருச்சு, நானும் குக்கா வரலான்னு பார்த்தேன், கல்யாணம் ஆயிருந்தா நான் குக்கா வந்திருப்பேன், தாலி ஏதாவது குத்துனாலும் நானே பண்ணிட்டு வந்திருப்பேன் போது உடனே நான் கூட தாலி கட்டியிருப்பேன், வீட்டுக்கு போனோம் அதனால நான் பாக்குறேன்ற மாதிரி புகழ சொல்ல, இல்ல மேடம் வீட்டுக்கு போனா அடிப்பாங்களா, அப்படின்னா 5 days இங்க தங்கிட்டு அடுத்து போனேன், அடுத்த நாள் ஷூட் வந்துருமேன்ற மாதிரி எங்க ரோஜா கவுண்டர் கொடுத்த விதமும் நல்லா இருந்தது. ஸோ ரோஜா மேமுமே ஸோ இதுல கொஞ்சம் ஈடுபாடோட இருக்காங்கன்றது இனிஷியல் இம்ப்ரெஷன்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்களாலையும் நிறைய கவுண்டர் போட வருது, அதுவும் நல்லா கரெக்டான டைமிங்ல எங்க போடணுமோ கரெக்டா போடுறாங்கன்றதையும் பார்க்க முடிஞ்சு. இதை முடிஞ்ச உடனே ராமர் வந்தாரா, அவருக்கு ஜோடி வேணும்னு கேட்டு இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு ஃபீமேல் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீமேல் ஜோடி வராங்கன்ற இன்ட்ரோ கொடுத்து அந்த ஒரு பல்லக்குல செட்டப்ல கூப்பிட்டு வந்தாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அடாவடி அன்வரா. அங்க குருதாலாம் போட்டு அவர் இன்ட்ரோ பண்ணி ஓபன் பண்ணுவான்னு அங்க ராமர் ஷாக் ஆயிட்டாரு. இதுல ராமரை வந்து அவர் பழைய நிறைய ஷோஸ்ல கலாச்சிருக்காரு போல அன்வர். அதனால ராமரை வச்சு செய்யறதுக்காகவே அன்வரை உள்ள இறங்கின மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இதுல குறிப்பா மாக்காப்பாவோட இந்த
ஒரு டார்கெட். இந்த ஷோல இவரை வச்சு ஒப்பேத்தலாம் அப்படின்னும் போது மாக்காப்பா வச்சு செய்யறது முழுக்க முழுக்க ராமர் தான். ராமர் மாக்காப்பா, மாக்காப்பா ராமர் அப்படின்ற கான்செப்ட் தான். ஏதாவது ஒரு டைலாக் எடுத்துன்னு வந்து போட்டு அடிக்கிறார். இது நடந்து முடியுது. நடந்து முடிஞ்ச உடனே ப்ராப்பர்ட்டிஸ் பேரிங். ஸோ அந்த பேரிங் தானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பேரிங்க்கு 8 அந்த கப்புள்ஸுக்கான ஹைலைட் பண்ற ஒவ்வொரு விஷயமா வச்சிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராமர் போய் டெலிவிஷன் எடுக்கிறார். டெலிவிஷன் யாரு? டிவில என்ன சீரியல்ஸ், படம் இதை மாதிரி பார்ப்போம்ல. அதுல அரவிந்த் அண்ட் சங்கீதா வந்தாங்க. இதுல குறிப்பா அதுல சங்கீதா ரொம்ப தெளிவா இருக்கம்மா, நீ வீட்டுல ஏதாவது சண்டை போட்டா நான் இங்க வந்து சம்பவம் பண்ணி விட்டுருவேன், அதை டிஷ்ஷு சொதப்பிடுவேன். ஏமா நீங்க 2 பேரும் தானே சேர்ந்து கப்பலா வந்திருக்கீங்க, நீங்க அவரு சொதப்புனா நீங்க சொதப்புனா மாதிரி தானே அப்படின்ற மாதிரி இல்லாம நான் வச்சு செஞ்சிருவேன். அவன் வீட்லயும் ஒழுங்கா நடந்துக்கணும், இங்கேயும் ஒழுங்கா நடந்துக்கணும். ஸோ ஆக மொத்தத்தில் அதில் முழுக்க முழுக்க அரவிந்த் தான் சமைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு டைலாக தவிர்த்திருக்கலாம். கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் சமைக்க தெரிஞ்ச பையனை கல்யாணம் பண்ணுங்கன்ட்டு. அப்போ நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துல சங்கீதா நல்லா சிறப்பாக பண்ண போற அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு நமக்கு. அண்ட் தென் அன்வர் போறாரு, பேட் எடுக்கிறாங்க. சம்யுக்தா அண்ட் அனிருத்தா அவங்க 2 பேரும் இதுல ரோஜா மேடமோட எல்லா கேள்வியும் யாருக்கு இதுல சமைக்க தெரியும் அப்படின்றது கான்ஸ்டன்டா எல்லாருக்கிட்டையும் அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதை வச்சுமே ஒரு பாயிண்ட்ல புகழ் இவங்க எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அனிருத்தா வந்து சம்யுக்தா சமைக்க தெரியும் 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 அப்படின்றதான் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு தெரியும்ன்றது நம்ம போக போக தான் தெரியும். இதுல ஸ்பெஷல் வீடியோவா பாத்தீங்கன்னா அனிருத்தாவோட அப்பா ஸ்ரீகாந்த் அவர் வீடியோ பண்ணியிருந்தாரு. அவர் ஃபன்னுங்க, அந்த வீடியோவுமே ஃபன்னா பேசி அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. அண்ட் தென் தங்கதுளை போய் கோமாளியை செலக்ட் பண்றாரு. யார் அந்த கோமாளி அப்படின்னு நானும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருந்தால், ஒரு பக்கம் நிஷா அண்ட் ரியாஸ் வந்த உடனே இல்ல உடனே அவங்க ஹஸ்பண்ட் வேற இந்த வாட்டி ரொம்ப தெளிவா இருக்காரு போல, நான் இந்த ஆயாவை அங்க அமுச்சு விடுறேன், ஜோயாவை எனக்கு பேர் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அவர் பேசுறதா இருக்கட்டும், நிஷா நைட்டியை வச்சு காமெடி போட்டதா இருக்கட்டும்ன்ற மாதிரி இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. அண்ட் தென் சௌந்தர்யா வராங்க. பிக் பாஸ் சௌந்தர்யா டு பிக் பாஸ் மணி பாக்ஸ்னா யாரு? கானா வினோத். ஸோ கானா வினோத் அண்ட் பாக்கியாவோட என்ட்ரியும் சரி, அதுல அவங்களுக்கு லவ் ஸ்டோரி, பாட்டு பாடின விதம், ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன் வாஸ் சூப்பர். யாருது? வினோத் அண்ட் பாக்கியா. அண்ட் தென் மிர்ச்சி சிவா போறாரு, விவசாயம் எடுக்கிறாரு. எனக்கு இந்த டேலியே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது மஞ்சுநாதன்ங்க. குறிப்பா அவங்க ஒய்ஃப் ராஜேஸ்வரிய அவங்க இது மஞ்சுநாதன். இப்ப எப்படின்னா மாமியார் மருமகள் இருப்பாங்க இல்லையா, மாமியார் மருமகளை வேலையே வாங்க மாட்டாங்களாம், அவங்களே எல்லாத்தையும் செஞ்சுட்டு மருமகளை பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்களாம். அதெல்லாம் வேற மாதிரி இருந்தது. இதுல குறிப்பா மஞ்சுநாதன் பேசுறதுலாம் யதார்த்தமா இருந்தது. இந்த ஷோவை பத்தி நிறைய பில்டப் எடுத்துட்டு போய் கொடுத்தாரு. ஸோ கொஞ்சம் ஒரு யூனிக்கா இந்த ஷோவுக்கு வந்து ஒரு யூனிக் எலிமெண்ட் ஆட் பண்றாருன்னா அது கண்டிப்பா மஞ்சுநாதனா இருப்பாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. சூப்பரா இருக்கு. அண்ட் தென் புகழ் போய் சந்தனம் எடுக்கிறாரு. யாருன்னா சாந்தா அண்ட் மகேந்திரன். அவங்க 2 பேர் யூடியூப்ல இருக்காங்க போல. அவங்களுடைய முத நாள் பார்த்துருக்காங்க, 2வது நாள் பேசியிருக்காங்க, 4வது நாள் ஓடி போயிருக்காங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த காலத்து தான். ஆனா அந்த காலத்துல இப்போ 4வது நாள் ஓகே பண்ணி இன்ன வரையும் கூட இருக்கிறது பெரிய விஷயம் மக்களே. அதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. சூப்பர். டாலி போய் சப்ஸ்கிரைப் எடுத்துன்னு வந்தேன். டிராவிட் அண்ட் ராஜி அவர் ஒரு 3 கண்டிஷன் மேரேஜுக்கு 2.5 வருஷம் தான் ஆகுது மேரேஜ் ஆகி அவங்க 2 பேருக்குமே. அவர் சொல்றது, முதல்ல உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா 1, 2வது எனக்கு 5 ஊத்துவியா 2, 3வது நான் வேலைக்கு போகலாம் கூட நீங்க வேலைக்கு போவியா அப்படின்ற மாதிரி பேசி அங்க கல்யாணம் பண்ணதா இருக்கட்டும். அதெல்லாம் ஒரு ரேரா நடக்குங்க. இந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் நடந்துடாது. இஸ் லக்கி ஃபெல்லோ அப்படின்றது தான் பாயிண்டா நான் பார்க்கணும். இதுல அவரும் ஒரு ஃபன் எலிமெண்ட் ஆட் பண்ண டிராவிட் மூலியமா நிறைய ஃபன் அண்ட் கான்செப்ட் வரப்போதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இனிஷியல் இம்ப்ரெஷன்ல. அண்ட் தென் ஃபைனலி சுனிதா போய் மைக் எடுக்கிறாங்க. மனோ அண்ட் ஜெமிலா. ஸோ அவங்க 2 பேரும் பேரா வந்து பாட்டு பாடுறது, அதுக்கப்புறம் அவருடைய விஷயங்கள்லாம் சொல்றது அப்படின்றதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. ஸோ ஓகே, இதுல எனக்கு இந்த நாள் இம்ப்ரெஷன்ல எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் டு வாட்ச் அப்படின்றதுனா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிராவிட் அண்ட் ராஜு அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு இருக்கேன். 2வது வந்து பார்த்தீங்கன்னா சம்யுக்தா மற்றும் அனிருத்தா. 3வது வந்து யாரு? ஐயோ, மஞ்சுநாதன் அண்ட் ராஜேஸ்வரி 3வது. அண்ட் தென் பார்ப்போம் 4வது அரவிந்த் அண்ட் சங்கீதா. கானா வினோத் அண்ட் பாக்யா அது வேற மாதிரி. அவங்க அது நம்ம பிக் பாஸ்லயே ஓரளவுக்கு தெரிஞ்சதால எனக்கு இதுல இனிஷியல் இம்ப்ரெஷன்ல இவங்கள பார்க்க ஆர்வமா இருக்க. அது கானா வினோத் அது தனியா வச்சிருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரட்டான குக் யாரு, இது யாரு, உங்களுடைய இனிஷியல் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.